அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவை இந்தியா அலற விட்டுருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஆச்சரியகரமான செய்தி நண்பர்களே. இந்தியாவோடு பல நாடுகள், குறிப்பாக பல ஐரோப்பிய நாடுகள் கைகோர்த்து கொண்டு அமெரிக்காவை இப்பொழுது ஓட ஓட விரட்டுவது அப்படின்னு முடிவு செய்திருப்பதாக நமக்கு செய்திகள் எட்டுது. அமெரிக்காவை எந்த விஷயத்துல இந்தியா அலற விட்டுருக்குது, இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும், இந்தியாவுக்கு இதனால் என்ன பலன், அதே போல இந்தியாவோடு கைகோர்க்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நாடுகள் எது, இதையெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. நம்ம சேனலு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. அதே போல சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். திருவிழாவில் முட்டாய் கடையை பார்த்துவிட்டு எனக்கு இந்த முட்டாய் வேணும் வேணும் வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு உளுந்து பிறண்டு அழுகிற ஒரு சின்ன பிடிவாதம் பிடிச்ச குழந்தையை போல அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப் இப்பொழுது கிரீன்லாந்து வேணும் கிரீன்லாந்து வேணும் கிரீன்லாந்து வேணும் அப்படின்னு மனுஷன் அழுது அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே போய் வெனிசுலா பிடிச்சிட்டாரு. அதனாலேயே இந்த ட்ரம்ப் அழுகிறதுல இப்போ அர்த்தம் இருக்குது அப்படின்னு கிரீன்லாந்து மக்கள் மட்டுமல்ல, ஐரோப்பா முழுவதுமே அலற ஆரம்பிச்சிருக்குது. கிரீன்லாந்து அப்படிங்கிறது ஆர்டிக் சர்க்கிள் பகுதியில் இருக்கிற ஒரு நாடு. முன்பு தனிநாடாக இருந்ததை டென்மார்க் நாடு காலனைஸ் பண்ணி அந்த நாட்டுடைய டென்மார்க்குடைய ஒரு ஆட்டோனமஸ் ரீஜனாக இப்பொழுது இருக்குது கிரீன்லாந்து. கிரீன்லாண்டு அமெரிக்காவுக்கு மிக அருகாமையில் இருக்குது. அப்படிங்கிறதோட இல்லாமல் கிரீன்லாண்டில் நிறைய கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னும், குறிப்பாக இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது இல்லையா, அது இருக்குது. கச்சா எண்ணெய் பெரிய அளவில் இருக்குது. அப்படிங்கிறதுனாலேயே கிரீன்லாண்டை எப்படியாவது பிடிச்சு தாங்க நாட்டோட சேர்த்திடணும், இணைச்சிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா முற்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. ஏங்க சார், இதெல்லாம் நடக்கிற காரியமா? இன்றைய உலகத்தில் வேறொரு நாட்டின் ஒரு பகுதியை போய் இன்னொரு நாடு பிடிச்சி தன்னோட சேர்த்துக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயமாக பார்த்தா நடக்கக்கூடாது தான். இரண்டாம் உலக போருக்கு பிறகு மேற்கத்திய நாடுகள், சுருக்கமாக சொன்னோம்னா வெள்ளைக்கார நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குனாங்க நண்பர்களே. இந்த பணக்காரனை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக இரண்டாம் உலக போருக்கு பிறகு இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா இந்த வெள்ளைக்கார நாடுகள் எல்லாம், ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லாமே இதில் அடக்கம். இந்த வெள்ளைக்கார நாடுகள் எல்லாம், அதுலேயே ரஷ்யாலாம் வெள்ளைக்கார நாடு தான், ஆனால் அவன் எதிரிங்கிறதுனால இவங்க அதை கழட்டி விட்றாங்க. அதை வெள்ளைக்கார நாடாகவே இவங்க கருதுறதில்ல. அதோட இனமே இவனுங்கெல்லாம் காக்கேஷியனு, அவன் ரஷ்யன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வெள்ளைக்கார நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு உலகத்துக்கே நாங்கள் தான் ராஜா, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் என் உலகமே நடக்கணும், நாங்கள் விதிக்கிற விதிகளின் படி தான் எல்லா நாடுகளும் நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு பல விதிகளை, சர்வதேச விதிகளை உருவாக்குனாங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான சர்வதேச விதிகளை உருவாக்கியது இந்த வெள்ளைக்கார நாடுகளுடைய கூட்டணி தான். ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும், IMF ஆகட்டும், வேர்ல்டு பேங்க் ஆகட்டும், நீங்கள் எந்த ஒரு பெரிய அமைப்பை எடுத்தீங்கனாலும் அதை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா வெள்ளைக்கார நாடுகள் தான். இப்போ நாம் ஒரு அமைப்பை உருவாக்கணும்னா அதில் யாருக்கு முக்கியமான பதவி இருக்கும்? நம்ம ஆளுகளுக்கு தானே. அதே மாதிரி வெள்ளைக்காரங்க இந்த அமைப்புகளை பூரா தங்க கையில் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வளரும் நாடுகள், ஏழை நாடுகளை எல்லாம் வச்சு செஞ்சானுங்க. குறிப்பாக எப்படின்னா வர்த்தக ரீதியில் இந்த ஏழை நாடுகள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் திறக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட காசு இருக்காது. அதனால நாம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி வச்சு நாம் ஏதோ ரெண்டை தயாரிச்சுக்கிட்டு இருந்தால் அது விலை அதிகமாக தான் இருக்கும். அதே பொருளை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு ரொம்ப சீப்பாக தயாரித்தாங்க இந்த மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இதெல்லாம் அதில் சேர்ந்துடுது இவனுங்கெல்லாம். அப்போது அந்த நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பொருட்களை உற்பத்தி செஞ்சாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சட்டம் கொண்டு வர்றாங்க, நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வோம், எந்த நாடும் எங்களை தடுக்கக்கூடாது, நீங்கள்லாம் நாங்கள் என்ன பொருள் அனுப்புனாலும் வாங்கிக்கணும், அதுதான் விதி, நீங்கள் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, தடுக்கக்கூடாது. இதை எதிர்க்கிற நாடுகளின் மீது
பொருளாதார தடைகளை விதிப்போம், அந்த பிரச்சனை பண்ணுவோம், இந்த பிரச்சனை பண்ணுவோம்னு ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணுச்சு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும். அந்த பிரச்சனையை லீகலாக பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனு, அப்புறம் கேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு பல மாதிரியான விஷயங்களை செய்து வச்சுருந்தாங்க இந்த வெள்ளைக்காரங்க. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்த உடனேயே இந்த ஒரு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டத்தையே போட்டு உடைச்சிட்டாரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை ஆண்டு காலமாக, இரண்டாம் உலக போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாகுது. இத்தனை ஆண்டுகளாக இந்த வெள்ளைக்கார நாடுகள் எல்லாம் ஒரே கூட்டணியாக நின்றுக்கிட்டு நம்மளை வச்சு செஞ்சாங்க இல்லையா, அதில் ஒரு தலைவருக்கு பைத்தியம் பிடிச்சி போகுது, அல்லது ஒரு பைத்தியம் பிடிச்ச மனுஷன் தலைவராக வர்றாருன்னு வச்சுக்கோமே. அதுதான் ட்ரம்ப். அந்த தலைவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், என் நாடு அமெரிக்கா மட்டும்தான் இனிமேல் கிரேட்டாக இருக்கணும், மற்ற நாடுகளை எல்லாம் நான் வச்சு செய்ய போறேன்னு ஆரம்பிச்சாரு. அப்போ கூட ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாமே நம்ம தோஸ்து தானே, நம்மளே ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் கற்பனை பண்ணாங்க. அதனால தான் ட்ரம்ப்பு தடைகளை விதிக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஐரோப்பிய யூனியனு, ஆஸ்திரேலியாலாம் கிளம்பி போய் அந்த நாட்டு தலைவர்கள்லாம் கிளம்பி போய் காலில் விழாத குறையாக ட்ரம்ப்பிடம் பேசி பல்லிழிச்சு அவங்களுக்குன்னு சலுகைகளை வாங்கிட்டு வந்தாங்க. சலுகையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐரோப்பிய யூனியன்லேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்களுக்கு அமெரிக்கா 10% வரி விதிக்கும். இதுக்கு மாறாக அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே நீங்கள் இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் 0% வரி விதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட். இது ஒரு அக்ரிமெண்ட்டு, இதை தூக்கிட்டு வந்துட்டாங்க இவங்க எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு ஒன் சைடட் அக்ரிமெண்ட்டை போட்ட பிறகும் கூட மீசையில் மண்ணோட்டில் அப்படின்னு தான் நடைபெற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஐரோப்பிய தலைவர்கள்லாம். அப்புறம் தான் ட்ரம்ப்பு வெனிசுலாவை பிடிச்சார். வெனிசுலாவை பிடிச்சோன்னே இந்த மேற்கத்திய நாட்டு தலைவர்களோ, அமெரிக்காவுடைய அந்த நெருங்கிய கூட்டாளிகளோ யாருமே இதற்கு பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல. ரஷ்யா, சீனா, ஓரளவுக்கு இந்தியா, இது போன்ற நாடுகள் தான் எதிர்ப்பு தெரிவித்ததே ஒழிய அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள்லாம் எதுவுமே சொல்லாதனால ட்ரம்ப்புக்கு இன்னும் தைரியம் வந்துருச்சு. ரைட்டு, வெனிசுலா பிடிச்சாச்சு, அடுத்தது கிரீன்லாண்டு எனக்கு வேணும், கிரீன்லாண்டை பிடி அப்படிங்கிறாரு. இந்த கிரீன்லாண்டை பிடிக்கிறதுக்கும் பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அங்கே என்ன சிக்கல்னா, கிரீன்லாண்டு ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு பகுதி, ஐரோப்பிய நாடான நெதர்லாண்ட்ஸுடைய ஒரு பகுதியாக இருக்குது கிரீன்லாண்டு. இப்போது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையே கடித்த கதையாக ட்ரம்ப்பு கிரீன்லாண்டு தனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்த உடனே ஐரோப்பிய நாடுகளுக்கு ஷாக் ஆகுது. ஐரோப்பிய தலைவர்கள்லாம் நைஸாக சொல்லி பார்க்குறாங்க, அவர் கேட்குறதா இல்லை. திருவிழாவில் பஞ்சு மிட்டாய் கேட்டு அழுகிற இந்த குழந்தையை போல ஏன்னு ட்ரம்ப்பு அழுதுகிட்டே இருக்க, யூரோப்பியன் யூனியன் லீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கிரீன்லாண்டு மேலே கை வச்சிங்கன்னா நாங்களும் அப்புறம் கடுமையாக நடந்து கொள்வோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மிரட்டலாம் இல்லை, சும்மா பணிவாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கே ட்ரம்ப்பு மனுஷன் அலறி போயிட்டாரு. டென்ஷனான ட்ரம்ப்பு உடனே என்ன பண்ணுறாரு, கிரீன்லாண்டை எனக்கு கொடுக்கறதுக்கு எதிர்ப்பாயா தெரிவிக்கிறீங்க, நீங்களாம் போடு, உங்கள் மேலே 10% கூடுதல் வரி அப்படின்னு. ஏற்கனவே ஐரோப்பிய நாடுகள் மேலே 10% வரி இருக்குது, கூடுதலாக 10% வரி போடுறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். எந்த நாடுகளுக்கு, முழு ஐரோப்பிய யூனியனுக்கும் இங்கிலாந்துக்கும் அல்ல, இங்கிலாந்து ப்ளஸ் ஒரு 9 நாடுகள் கிரீன்லாண்டை ட்ரம்ப் பிடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த நாடுகளுக்கு மட்டும் February 1 நான் கூடுதல் வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை சொன்ன பிறகு தான் டங்குன்னு மண்டையில் எவனோ சுத்தியில் வச்சு அடித்த மாதிரி முழிச்சு பார்க்குறாங்க ஐரோப்பிய நாடுகள்லாம். உலகம் மாறிடுச்சியா, உண்மையிலேயே உலகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போ தான் முழிச்சு பார்க்குறாங்க. ட்ரம்ப்பு இந்தியாவின் மீது 50% வரி விதிச்சாரு, சீனாவின் மீது 55% வரி விதிச்சிருக்கிறாரு. இதை பற்றியெல்லாம் வாயை கூட திறக்காத ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது தங்களுக்கு 10 + 10 20% வரி விதிச்சோன்னே ஐயோ 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 ஐயோன்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கதறிட்டு அவங்க மீண்டும் ஒரு முறை ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்னு முடிவு செய்திருக்கிறாங்க. இதற்கிடையே ஒரு சில நாடுகள் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை, அவங்களுடைய மிலிட்டரி கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, நாட்டோ, அதற்கு இது ஒரு த்ரெட்டாக மாறிடுச்சு. நாட்டோவுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ்
பிரான்ஸ் வந்து என்ன சொல்லுது, இப்படியே வந்தீங்கன்னா நாங்கள் நேட்டோவிலிருந்து விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் சொல்லியிருக்குது. அதே சமயத்தில் ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ட்ரம்ப் வந்து இப்படி கூடுதல் வரி விதிச்சாரு அப்படின்னா ஏற்கனவே அமெரிக்காவோடு நாங்கள் செய்திருக்கிற ஒப்பந்தம் இனிமேல் செல்லுபடியாகாது, நலிஃபை பண்ணிடுவோம், ஐரோப்பிய யூனியன் இதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு பக்கம் இப்படி ஐரோப்பிய யூனியனை கதற விட்டுருக்கிறார் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் கிட்ட போய் நின்று அமெரிக்காவுடைய சில மாகாணத்தை சேர்ந்த செனேட் உறுப்பினர்கள் கதறி இருக்கிறாங்க. அவங்க என்ன கதறி இருக்கிறாங்கன்னா, ஐயோ சாமி, இந்தியா வந்து எங்க மேல வரி போட்டுருச்சு, எங்களுடைய மாநிலங்களில் அதிகப்படியாக பட்டாணி போன்ற பயிர் வகைகளை நாங்கள் வந்து பயிரிடுறோம், அதை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்கிறோம், அதுக்கு இந்தியா பேச்சு மூச்சு காட்டாம 30% வரி போட்டுருச்சு, இதனால எங்க மாநிலங்களே நாசமா போயிடுமாட்டிருக்குது, நீங்க தயவு செஞ்சு மோடி கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அங்க அமெரிக்க மக்கள் ட்ரம்ப் கிட்ட கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னையா உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு இந்தியர்கள் இப்பொழுது அமெரிக்கர்களை பார்த்து கேலியாக கேட்கவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் மோடி இதற்கெல்லாம் அசைந்து கொடுப்பதாக இல்லை. மாறாக இந்த பாம்பை அடிச்சோம்னா சாவறது வரைக்கும் அதை விடக்கூடாதான், அந்த மாதிரி ட்ரம்ப் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிற இந்தியா அந்த அடியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக எத்தனிச்சிருக்குது. இந்த வருகிற ரிப்பப்ளிக் டே இருக்குது இல்லையா, குடியரசு தினம், அதற்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பலர் சீஃப் கெஸ்டுகளாக வர்றாங்க நண்பர்களே. அவர்கள் வந்து நம்மளுடைய குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனோட நாம் நடத்தி வருகிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அப்பொழுது கையெழுத்திடுவதற்கு இந்தியா தயாராகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற சரத்துக்களில் ரெண்டு சாப்டர்ஸ் தான் இன்னும் முடிவடையாமல் இருக்குது அப்படின்னும், அவை முடிந்து விட்டால் அப்பொழுது கையெழுத்தாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை இந்திய பிரதமர் இப்பொழுது தனியாக அழைத்து பேசவிருக்கிறார் அப்படின்னும், இந்த மாதிரி ட்ரம்ப் செய்யறது அநியாயம், உங்கள் மீதையும் இப்பொழுது அவர் பாய ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதற்கு ஒரே வழி என்னன்னா, நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவுக்கு 4 சாத்திரம் தான் அப்படின்னு அதற்கு ஒரு வழிவகை செய்வதற்கு இந்தியா வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளை ஒன்று சேர்த்து இந்தியாவும் அந்த நாடுகளும் கைகோர்த்து அமெரிக்காவுக்கு சரியான பாடம் புகட்ட தயாராகி வர்றாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இப்பொழுது வெளியாகி இருக்குது நண்பர்களே. இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா ட்ரம்ப்பு அவ்வளோதான், ட்ரம்ப்புடைய வெடி புஸ்வானமாகிவிடும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.